ஆனால் நம் உலக ஆசீர்வாதத்தில் மையத்தில் சுற்றி கொள்ளக்கூடாது. தேவனை மையமாய் வைத்துக்கொண்டு ஏங்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உலகத்தில் அன்பு கூறக்கூடாது, மாறாக பிதாவிடத்தில் அன்பு கூற வேண்டும். உலகத்தில் அன்பு கூறக்கூடாது, மாறாக தேவனுடைய வார்த்தையிலே அன்பு கூற வேண்டும். அந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கும். ஒரு வேளை உங்கள் தேவைகள் பெரிதாக இருக்கலாம், உங்களுடைய காரியங்கள் ஸ்தோத்திரம் பெரிதாக இருக்கலாம். ஆனால் தேவனை தேடும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார், இருப்பார். அப்போ யோவான் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய வெளிப்பாடை நமக்கு சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ பிதா ஒன்றை லவ்வில் மூவ் பண்ண முடியாது. அப்போ தெய்வத்துடைய அன்பு இல்லை, தெய்வத்துடைய அனுக்கிரகம் இல்லை. ஏனென்றால் அவன் ஒருவன் ஸ்தோத்திர உலகத்தில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறதுனால, ஒருவனோ ஒருத்தியோ உலகத்தின் மேலே அதிக அன்பு கூர்ந்ததுனால பிதாவிடத்திலிருந்து அந்த அன்பு இல்லை. ஆமாம், இன்றைக்கி நம்ம பின்மாற்றம் என்று எதை பார்க்கிறோம் என்றால், ஸ்தோத்திர விபச்சாரம் பண்ணுவது, ஸ்தோத்திர மதுபானத்துக்கு அடிமையாக இருப்பது, இதெல்லாம் சில பின்மாற்றம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருச்சபைக்கு ரெகுலராக வராத பின்மாற்றம் தான். தேவனுடைய வார்த்தையின் மேலே ஆர்வம் இல்லாமதே பின்மாற்றம் தான். அப்போ ஜெபம் என்பது ஸ்தோத்திரம் அவருடைய உறவை நான் மேம்படுத்த வேண்டும். அவருக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அந்த உறவுல ஸ்தோத்திரம் அந்த உறவு வளர வேண்டும் என்பது தான் ஜெபம். ஆனால் தேவையை மையப்படுத்தி கொண்டு எப்போதும் ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. இப்போ அநேக நேரம் ஆமாம் தேவையை மையப்படுத்தி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், தேவை